வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே மலையில் 7 வயது மதிக்கத்தக்க பெண் யானை உயிரிழந்து எலும்புக்கூடாக கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பிரீத்குமார். வணக்கம் பிரீத்குமார், நடந்தது என விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ஆபிரகாம். பேரணாம்பட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய அறவட்லா மலைப்பகுதியில் பேரணாம்பட்டு வன காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். அப்போது அந்த மலைப்பகுதியில் யானையின் எலும்புக்கூடானது கண்டறியப்பட்டிருக்கின்றன. அந்த எலும்புக்கூடு அந்த பகுதியில் எவ்வாறு வந்தது என்று அந்த வன காவலர்கள் விசாரணை மேற்கொண்ட போது இதற்கான விடை அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இது தொடர்பாக வேலூர் வனத்துறை அதிகாரியிடம் இந்த தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. உடனே வேலூர் வனத்துறை அதிகாரி அசோக்குமார் பேரணாம்பட்டு அதாவது அறவட்லா பகுதியில் மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த யானையின் எலும்புக்கூடு இருக்கக்கூடிய பகுதிக்கு நேரடியாக வந்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டன. மேலும் பேரணாம்பட்டு கால்நடை மருத்துவ குழு அந்த பகுதிக்கு வரவழைக்கப்பட்டு தொடர்ந்து இந்த யானை எவ்வாறு இறந்தது, இது யாராவது வேட்டையாடினார்களா இல்ல வேற எந்த காரணத்துக்காக இந்த யானை இந்த பகுதியில் இறந்திருக்கிறது என்று தொடர்ந்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டன. அதாவது பேரணாம்பட்டு கால்நடை மருத்துவ குழு ஜெயச்சந்திரன் தலைமையிலான இந்த மருத்துவ குழு அந்த யானை எலும்புக்கூடுகளை கொண்டு தொடர்ந்து அதே பகுதியில் பரிசோதனை மேற்கொண்டனர். இந்த பரிசோதனையில் இந்த யானை 7 வயது மதிக்கத்தக்க யானை எனவும் இந்த யானை அந்த மலைப்பகுதியிலிருந்து தவறி கீழே விழுந்து இறந்திருக்கலாம் என்று அந்த கால்நடை மருத்துவ குழுவானது முதல் அறிக்கையானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இருந்த போதிலும் அந்த பகுதியில் வனத்துறையினர் தொடர்ந்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். ஏனென்றால் இந்த வனப்பகுதியில் ஏற்கனவே அதாவது நாட்டு துப்பாக்கி பயன்படுத்திய நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அதே போன்று அந்த பகுதியில் அதாவது நாட்டு வெடிகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இது போல சம்பவங்கள் அந்த வனப்பகுதியை ஒட்டி ஏற்கனவே இருப்பதின் காரணமாக சமூக விரோதிகள் யாராவது இந்த யானையை வேட்டையாடி இருப்பா என்ற கோணத்திலும் வனத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து அந்த அறவட்லா மலைப்பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இருந்த போதிலும் கால்நடை மருத்துவ குழு தெரிவித்தபடி அது தவறி விழுந்து இறந்திருக்கலாம் என்று தெரிவித்திருக்கின்றனர். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் தெரிவிப்பது என்னவென்றால், இது போன்ற சம்பவமானது அவ்வப்போது நடைபெறுகிறது. ஏற்கனவே காட்டுப்பன்றி, மான் இது போன்ற வனவிலங்குகள் வேட்டையாட சம்பவமானது தொடர்ந்து நடைபெற்றன. ஆனால் தற்போது யானை ஒன்று இறந்திருக்கின்றது. இதையும் சமூக விரோதிகள்